வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று 46,300 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வேறு பல திட்டங்களை தொடக்கியும் வைத்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார். இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதன் 75வது ஆண்டு தினத்தையொட்டி மாநிலங்களவையில் நடைபெற்று வரும் சிறப்பு விவாதம் இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 46,300 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை, மின்சாரம், ரயில்வே மற்றும் நீர் தொடர்பான 24 திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். ராஜஸ்தானில் தற்போதைய அரசு பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்றார். இதில் மத்திய அரசின் 7 திட்டங்களும் மாநில அரசின் 2 திட்டங்களும் அடங்கிய 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 திட்டங்களை அவர் தொடக்கி வைத்தார். 35,300 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், பார்வதி, கலிசின், சம்பல் இணைப்பு திட்டம் ராஜஸ்தானில் நிலவும் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்கும் என்றும் கூறினார். இந்த திட்டம் முதலீட்டை அதிகரிப்பது மட்டுமன்றி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது மாநிலங்களுக்கு இடையே நிலவும் தண்ணீர் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்றும் அதனால் அந்தந்த மாநிலங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் மாநில ஆளுநர் திரு ஹரிபாவ் பாக்டே, அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன்லால் யாதவ், மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு பாட்டீல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலாவதாக ஐதராபாத் செல்லும் அவர் அங்கு ராஷ்டிரபதி பவனில் தங்கி தமது அலுவல்களை மேற்கொள்கிறார். அங்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது குடியரசுத் தலைவர் தமது பணிகளை மேற்கொள்வது கட்டாயமாகும். 1860ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த ராஷ்டிரபதி நிலையத்தில் 1955ஆம் ஆண்டு நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அங்கு தங்கி அலுவல்களை மேற்கொண்டார். அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு குடியரசுத் தலைவரும் ஹைதராபாத்திற்கு பயணம் செய்து ஆண்டில் சில தினங்கள் அங்கு தங்குவது வழக்கமாக மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியாவும் இலங்கையும் எதிர்காலத்திற்கான கூட்டு ஒற்றுமை நிலைநாட்டும் வண்ணம் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையே படகு போக்குவரத்தை மேற்கொள்ளவும் மீனவர்களின் பிரச்சினை நிலையான நீடித்த தீர்வு காணவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 3 நாள் பயணமாக இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே இந்தியா வந்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கை அதிபருடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த சில ஆண்டுகளாக வலுவடைந்துள்ள இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர் ஆலோசனைகள் மேற்கொண்டனர். பரஸ்பரம் இருதரப்புக்கும் பயனுள்ள விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கும் இலங்கை குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகியவை குறித்த 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கை அதிபரின் முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இலங்கைக்கு இந்தியா இதுவரை $5 பில்லியன் அளவிற்கு கடன் மற்றும் மானிய உதவி வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ராமேஸ்வரம், தலைமன்னார் இடையே படகு போக்குவரத்தை தொடங்குவது குறித்து கூட்டாக முடிவெடுத்திருப்பது பிரதமர் தெரிவித்தார். மீனவர்களின் வாழ்வாதாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இந்த விஷயத்தில் மனிதாபிமான அணுகுமுறை அவசியம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இலங்கை அதிபர், இரு நாடுகளுக்கும் இடையே பெரிய பிரச்சனையாக இருக்கும் மீனவர்கள் பிரச்சனைக்கு நீடித்த நிலையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூறினார். மீன்பிடி தொழிலுக்கும் மக்களுக்கும் பாதகமான நடைமுறைக்கு பிரதமர் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் அரசியலமைப்பு மசோதா 2024 மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சட்டங்கள் திருத்த மசோதா ஆகியவற்றை இன்று அவையில் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த மசோதாவிற்கு ஆதரவாக 269 உறுப்பினர்களும் எதிராக 198 உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திமுக, சிவசேனா, சிபிஎம், மார்க்சிஸ்ட் மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் இம்மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த மசோதாக்கள் அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மீறுவதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு மணீஷ் திவாரி கூறியுள்ளார். இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என்றும் இந்த மசோதாக்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எந்த தனி மனிதருக்கோ கட்சிக்கானதோ அல்ல, நாட்டுக்கானது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @airnews_alerts என்ற ட்விட்டர் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலும், ஏர் நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதன் 75ஆம் ஆண்டையொட்டி மாநிலங்களவையில் நடைபெற்று வரும் சிறப்பு விவாதம் இன்றும் தொடர்கிறது. விவாதத்தின் நிறைவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதற்கு பதில் அளித்து பேச உள்ளார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் திரு JP நட்டா, அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதன் 75ஆம் ஆண்டு கொண்டாட்டம் நமது அரசியல் அமைப்பு மீதான நற்பண்பை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். இதனை நம் நாட்டின் இலக்கை அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா உலகின் மிகப்பெரிய சக்தி என்று கூறிய அவர், ஜனநாயகங்களின் தாயாகவும் இந்தியா திகழ்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக நேற்று விவாதத்தை தொடக்கி வைத்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், நாட்டில் அரசியல் சாசனம் காலங்களை கடந்து உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். பெண்களின் நலனுக்காக எப்போதும் பாரதிய ஜனதா கட்சி பாடுபட்டு வருவதாகவும் கூறிய அவர், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அரசியல் சாசனத்தின் மதிப்பை குறைக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டதாக தெரிவித்தார். ஏழைகளின் நலனுக்காக காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த பல திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 8 ஆண்டுகளில் ஒரு குழந்தைக்கான செலவு 130% அதிகரித்துள்ளது என்றும், கடந்த 2013-14ஆம் ஆண்டில் 10,780 இருந்த தொகை தற்போது 2021-22ஆம் ஆண்டில் 25,043 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமரின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் அரசு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுடெல்லியில் ஃபிட் இந்தியா இயக்கத்தின் சார்பில் சைக்கிள் பேரணிக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டன. சைக்கிள் பேரணியை மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், காற்றின் தரக் குறியீட்டை மேம்படுத்துவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான மற்றும் பசுமையான இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். தினமும் 1 மணி நேரமாவது சைக்கிள் ஓட்டுதல் போன்ற உடல் செயல்பாடுகளில் மக்கள் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த இயக்கம் கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டதாகும். இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் சுமார் 1000 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் 9.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று நேரில் ஆய்வு செய்தார். அப்போது கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கத்தையும் கடைகளையும் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அவர் இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர், புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அலுவலர், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தலைக்கவசம் அணிவது தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இதற்காக பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து காவல்துறை பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் புதுச்சேரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு கோகுலகிருஷ்ணன். புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும், புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் மற்றும் கிராம பகுதிகளிலும் கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் 194D மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டின் படி என்போர்ஸ்மெண்ட் கண்டிப்பாக நடைபெறும். தலைக்கவசம் அணியாம வந்தா 1000 ரூபாய் ஃபைனு, ஸ்பாட் ஃபைனும் இல்ல இப்போ ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணிடலாம். அது நோட்டீஸ் நாங்க இஷ்யூ பண்ணுவோம். பிளஸ் 3 மாதத்துக்கு அவங்க லைசன்ஸை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்காக நாங்க ஆர்டிஓக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நீங்க பொறுமையா கூட நார்மல் ஸ்பீட்ல போவீங்க. எதிரில் வரவங்க, சைடில் வரவங்க, ஹெவி வெஹிக்கிள் அவங்க ஓவர் ஸ்பீட்ல விடுவாங்க. கை கால் இது அடிபட்டாலும் நம்ம உயிர் வாழலாம், தலையில அடிபட்டா உயிர் வாழ முடியாது. அதனால புதுவை மக்களுக்கு ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள், தலைக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். தலைக்கவசம் உயிர் கவசம் போல. தெற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுவடையும் என்றும், இதன் காரணமாக கடலூர், விழுப்புரம் உள்பட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று 46,300 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் அடிக்கல் நாட்டியும் வேறு பல திட்டங்களையும் தொடக்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் தெலங்கானா மற்றும் ஆந்திராவில் 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார்.
இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதன் 75வது ஆண்டு தினத்தையொட்டி மாநிலங்களவையில் நடைபெற்று வரும் சிறப்பு விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.